புல்டோசர் அரசாங்கம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல இடங்களில் மிகவும் கவனம் பெற்ற முக்கிய நிகழ்வு. மாநில அரசுகள் குற்றவாளிகள் என குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகளை இடிப்பதை கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். இதை தேர்தல் காலத்தில் பிரச்சார பொதுக்கூட்ட மேடைகளில் பாராட்டி பேசுகிறார்கள். இந்த முறையும் இதை பாராட்டியது நமது பிரதமர் தான். योगी जी की पहचान सिर्फ बुलडोजर से करते रहते हैं. मैं उनकी जरा आंखें खोलना चाहता हूं. उत्तर प्रदेश में आजादी के बाद जितना औद्योगिक विकास नहीं हुआ वो अकेले योगी जी के कालखंड में हुआ है. काशी के सांसद के नाते मैं उत्तर प्रदेश का सांसद हूं. ये मेरे भी माननीय मुख्यमंत्री है. குற்றவாளிகளின் வீடுகளை இடிப்பது முதலில் பிரபலமான நடவடிக்கையாக தோன்றலாம். அது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் புகழை கூட உயர்த்துவதாக சொல்லப்படலாம். ஆனால் இதனை யோகி அரசின் சாதனை என பிரதமர் புகழ்ந்துள்ளார். ஆனால் இதை சமூக அரசியல் பிரச்சனையாக வடிவம் பெறும் நிலையில் இந்தியாவில் பல்வேறு விவாதங்களை தொடங்கி வைக்கிறது. புல்டோசர் கொண்டு உடைக்கப்பட்டது வீடுகள் மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கும் அதன் நடைமுறையும் தான். இதன் அடுத்த ஜனநாயக அணுகுமுறையாக வழக்குகள் நீதிமன்றங்களை அடைகின்றன. நீதிமன்றம் கவனமாக இதை பரிசீலித்தாலும் குற்றவாளிகள் அல்லாத பலரின் வாழ்வியல் உரிமையை புல்டோசர் அரசாங்கம் பறிக்கிறது. குற்றவாளிகளின் குடும்ப உறுப்பினர்கள் வாழ்விட உரிமையை இழக்கின்றனர். இங்குதான் இது சமூக பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுக்கிறது. ஜஹாங்கீர்பூரில் மத ரீதியான பிரச்சனையில் 7 வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. இடிக்கப்பட்ட வீடுகள் அனைத்துமே இஸ்லாமியர்களுடையது. இந்த நிகழ்வில் சில இந்து ஆதரவு அமைப்புகள் திரண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான முழக்கங்களையும் இடிக்கப்படும் நிகழ்வையும் ஆதரித்துள்ளனர். இது கட்டுமான விதிமீறல் அல்ல, புல்டோசர் அரசின் சாதனை என்ற குரல்கள் அங்கு ஒலித்துள்ளதை தேசிய ஊடகங்கள் பதிவு செய்துள்ளன. உச்ச நீதிமன்றம் உடைந்த ஜனநாயகத்தை சரிசெய்ய அக்டோபர் 1 முதல் இந்தியா முழுவதும் இவ்வாறு வீடுகளை இடிக்க கூடாது என்று உத்தரவிடுகிறது. இதற்கு உத்தரப்பிரதேச அரசின் வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்து வழக்காடுகிறார். இடிப்பது அரசின் சாதனை என்கிறார். இதற்கு நீதிபதி BR கவாயின் பதில் இந்தியா முழுமைக்கும் கவனம் பெறும் விதமாக அமைகிறது. 2 வாரங்களுக்கு இடிப்பதை நிறுத்துவதால் வானம் உடைந்து விழாது. இந்த இடிப்புகள் நாட்டின் கௌரவத்தை உயர்த்தும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டதுதான் தாமதம். சொலிசிட்டர் ஜெனரல் குரல் அதிகாரத்தோடு ஒலிக்கிறது. நாடு முழுவதும் இடிக்க கூடாது என்று மத்திய அரசுக்கு எப்படி உத்தரவிட முடியும் என்கிறார். அதற்கும் நீதிபதியிடம் பதில் உள்ளது. உச்ச நீதிமன்றத்தின் தனிச்சிறப்பான அதிகாரத்தை வைத்து உத்தரவிட்டோம் என உரக்க சொல்கிறார். இஸ்லாமியர்களை குறிவைத்து மாநில அரசுகள் வீடுகளை இடித்ததாக நீதிமன்றத்தில் வந்த மனுக்களில் முக்கிய புகார் எழுப்பப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் என மாநிலங்களில் உள்ள சில அமைப்புகள் இதற்காக மனு தாக்கல் செய்துள்ளன. ஒரு பக்கம் CAA, மற்றொரு பக்கம் புல்டோசர் அரசாங்கம், இரண்டுமே ஒரே பிரிவினரை குறிவைக்கின்றன என ஜனநாயகவாதிகளும் எதிர்க்கட்சிகளும் விமர்சிக்கின்றனர். புல்டோசர்களின் கோர பற்களை தற்காலிகமாக கட்டி போட்டுள்ளது உச்சநீதிமன்றம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தின் பிரபலமான அமைச்சர் AK சர்மா புல்டோசர் அரசாங்கம் தொடரும் என கொக்கரிக்கிறார். மாஃபியாக்களை யோகி அரசு புல்டோசர்களை கொண்டு உடைக்கும் என்கிறார்.
அகிலேஷ் யாதவின் விமர்சனத்துக்காக யோகி புல்டோசர் அரசை வலிமையானது என கூறி மேலும் வீடுகளை இடிக்கிறார். நீதிமன்றம் தலையிட்ட பிறகும் சிலர் இதனை தொடர்வதாக நீதிபதி கவாய் கண்டிக்கிறார். உச்ச நீதிமன்றம் புல்டோசர் விஷயத்தில் எடுத்துக்கொண்ட தலையீடு முக்கியத்துவம் வாய்ந்தது. புல்டோசர்கள் மீண்டும் இடிக்க தன் கரங்களை ஓங்குமா? புல்டோசர்களை இரும்பு கரம் கொண்டு உச்சநீதிமன்றம் ஒடுக்குமா என்பதை அக்டோபர் 1ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு எழுதும். அதற்கு அடுத்த நாள் அக்டோபர் 2 மகாத்மா காந்தியின் பிறந்த தினம். இடிக்கப்பட்ட வீடுகளில் உள்ளவர்களுக்கும் சேர்த்துதானே அவர் தேச தந்தை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.